herotalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 800க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களை கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம் லெப்ரா ப்ளே அப்படிங்கிறதையும் வந்து இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லைவாக நிறைய டிவிக்கள் இதெல்லாம் வந்து இப்போ ஹீரோ டாக்கிஸ் மூலமாக வந்து பார்க்கலாம். பிரசாந்த் 30 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணுங்கள். 30% ஆஃபர் எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லையும் வாங்கி லீகலாக தமிழ் சினிமாவை பார்த்து தமிழ் சினிமாவை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். கூட்டத்தில் ஒருத்தன் ஞானவேல் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இயக்குனர் ஞானவேல் பத்திரிகையாளராக இருந்து அதுக்கப்புறம் வந்து டைரக்டராக இருக்கார். ரொம்ப பியூர் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பியூர் ஹார்ட்டட் சோல் அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு சோல் அப்படிங்கிறது வந்து ஞானவேல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஒரு ஃபேமிலியோட நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாட் கூட வந்து உங்களை வந்து முகசொலிக்க வைக்காது. அதுதான் வந்து ஞானவேலுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அசோக் செல்வனுக்கு வந்து போகணும். அந்த மீடியோக்கர் பையனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டி கண்ணாடி போட்டுட்டு அந்த தலையெல்லாம் சீவிட்டு ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன மேனரிசம் பண்ணிட்டு மெஷர்டாக ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. அது போக வந்து ஒரு சின்ன டிரான்சிஷன் நடக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி எக்ஸ்ட்ரீமெல்லாம் போகாமல் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் அவங்க மூஞ்சியில் வந்து கொண்டு வந்து காமிக்கிறது அப்படிங்கிறது அவர் ஆக்டிங்கில் எவ்வளோ மெச்சூர் ஆகிருக்கார் அப்படின்னு வந்து காமிக்குது. அசோக் செல்வனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையாலுமே சிறந்த ஒரு பணியை வந்து பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி வந்து எப்படின்னா அவர் வந்து எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து உட்காந்து அந்த ஷாட் வந்தாலே அவர் வேறு மாதிரி ஆயிடுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் மாதிரி ஒரு பயங்கரமாக வந்து ஒரு நிறைய பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு சுமக்கிற அண்ணன் மாதிரி செம்மையாக பண்ணியிருக்கார் மனுஷன். அவர் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட டெம்போ அப்படி எமோஷன்ஸ் அப்படிங்கிறதே வேறு மாதிரி ஒரு கேரி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஜான் விஜய் நடிச்சிருக்காருங்க, இல்லை அப்படின்னு சொல்ல, பட் கொஞ்சம் மாற்றி நடிக்கணுமோ என்னமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அதே தான் வந்து இதுலேயும் வந்து தெரிஞ்சுது. ஸோ கொஞ்சம் மாற்றி நடிக்கணும்னு நினைக்கிறேன். சஞ்சய் பாரதி, நம்ம சந்தானம் பாரதி அவங்களுடைய சன், அவர் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. சின்ன ரோல் இருந்தாலும் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல். ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு இது ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்தீங்கன்னா என்னென்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. அதான் சுத்த தங்கம் எதுக்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான் இந்த படத்துக்கும். ஆனால் இது எதுக்கும் பயன்படாத படமெல்லாம் கிடையாது. என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெப்பியாக கொஞ்சம் ட்ரெண்டியாக இன்றைக்கி, ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து மீசை முறுக்கு காலத்தில் வந்து இருக்கிறோம். இதே மேட்ரு தான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கிற படம் அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அந்த நளினம் அந்த ஸ்லீக்னஸ் வந்து தேவைப்படுதோ என்னவோ, கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கிறது. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாடர்னாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துருந்துச்சுன்னா, அண்ட் டயலாக்ஸும் அதே மாதிரி தான். டயலாக்ஸ் வந்து நிறைய ரெகுலர் டயலாக்ஸ் வந்து பார்க்க முடியுது. திட்டுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ரெகுலராக அகைன் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணி வந்து திட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது ஏற்கனவே கேட்டோம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து விட்டுருது. ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது வந்து கடைசி 15 நிமிஷம் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிற சிறு குறைகள்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணி விட்டு அந்த 15 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுறது வந்து வேறு மாதிரி ஒரு எமோஷன் வந்து ஹோல்ட் பண்ணிடுது. நமக்கு பயங்கரமாக அப்படி இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு வந்து சிலவங்களாம் வந்து கட்டி தழுவி அவங்களுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ மனிதம் நிறைந்த அந்த 15 நிமிஷம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய ஹீரோ. சூப்பராக பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரியா ஆனந்த் உண்மையாலுமே டீசெண்டான ஒரு ரோல். அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த டியூட்டி அழகாக பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சீரியஸாக. ஏன்னா இதுக்கு மேலே வந்து அதில் ஸ்கோப் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஸ்கோப்புக்குள்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமாக பார்க்கல வந்து ரொம்ப க்ளீனான பியூரான ஒரு படங்க. ஆனால் என்னென்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அந்த வேகம் அப்படிங்கிறது வந்து இங்கே வேகம் அப்படின்னா இங்கே அந்த மீடியோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த படத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் மாதிரியே, அது மாதிரியே வந்து ஒரு அபவ் மீடியோக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படிங்கிறத வந்து இந்த கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உண்மையாலுமே என்டர்டெய்னிங்காக ஜாலியாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் லைட்டாக குறையுது. கிளைமேக்ஸ் இந்த படத்தை மொத்தத்தையும் காப்பாற்றுது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கூட ஒத்துக்குவீங்க அப்படிங்கிறதும் வந்து உண்மைங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு வந்து 65 மார்க்குகள் வந்து தருவேன். இது வந்து cinebee.in அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் ரேட் பண்ணலாம். சினிபிக்கு வந்து iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அங்கே போய் வந்து நீங்கள் ரேட் பண்ணலாம். சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாரி வாய் கொஞ்சம் குளருது. வீடியோ பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து வெளியிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணலையா ஷேர் பட்டன் இருக்குது, அழுத்தி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி வேறு ஏதாவது விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.